அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 14/4/2026 அன்று அரவுண்ட் 9 AM வச்சுக்கலாம். ஏன்னா சம் பீப்புள் அந்த அயனாம்ச கணக்குப்படி 8:35 9:35 வரைக்கும் அந்த புத்தாண்டு பிறக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அரவுண்ட் 9 வச்சுக்கலாம். ரொம்ப அப்படியே மைனூட்டாக இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 o'clock இந்த புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டோட அந்த நாமம் பெயர் என்ன அப்படின்னா பராபவ ஆண்டு. பராபவ அப்படின்னாலே பரா அப்படின்னாலே பெரிது. அது கடவுளை தான் கூட சொல்லுவாங்க. பராசக்தி, பரம்பொருள், எங்கும் நிறைந்திருப்பது அப்படின்லாம். இந்த பவ அப்படின்னா அதுபோல் அப்படியே அதுவாக ஆகுதல் அப்படின்னு அப்படி ஒரு தோற்றம், அந்த ஆண்டோட அமைப்பே அப்படி தான் இருக்குது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜாவாக வரா? குருனாலே அப்படி தானே, அருள் குருனாலே குரு அருள் வேணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஆண்டு அனைவருமே குருனாலே இதான் முறை, ஒழுங்கு, நியாயம், தர்மம் இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆளுங்க. கேட்காமே உதவி செய்கிறது, ஆலோசனை கொடுக்கறதெல்லாம் பண்ணுவாங்க. அது குருவோட இயல்பு. எல்லா மக்களும், அது 12 ராசிக்காரர்களும் அப்படி தங்களை மாற்றிக்கணும். இந்த ஆண்டு ஒழுக்கம், நேர்மை இப்படி உங்களை மாற்றிக்கிட்டாதான் இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அடிப்படை, இது ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபியோட அடிப்படை இது உங்களுக்கு அறிவுறுத்தல். ஏன்னா நீங்கள் குருவாக மாறணும், சுயநலமாக இருக்கக்கூடாது. குருனாலே பொதுநலமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படி மாறணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு சுயநலமாக சிந்திக்கக்கூடாது. அப்படி போகிறப்ப தான் அந்த அன்புங்கிற தன்மைக்கு நீங்கள் போகிறப்ப தான் இந்த ஆண்டு கோள்களால் பெரிய பாதிப்பு வராமல் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நீங்கள் அதே போலயே மாறணும். பராபவ அப்படின்னா இந்த பராசக்தி போல, இந்த பரம்பொருளை போல, இந்த பெரிய சக்தி, இந்த அண்ட பிரபஞ்ச நாயகனை போல நீங்கள் மாறணும். எல்லாம் அவருடைய படைப்பு. அவரை நேசிக்கிறீங்கன்னா அவர் படைப்பையும் நீங்கள் மதிக்கணும், நேசிக்கணும். அனைத்து உயிரினங்களையும் நேசிக்கும் பொழுது உங்களுக்கே அப்படி அருள் தோற்றம் வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். உங்களை பார்த்தா எல்லாரும் கும்பிடுவாங்க. ஸோ அந்த தன்மை வரும். ஏன்னா இந்த இதுக்கு ராஜாவாக குரு வருகிறான்ட்ட. மந்திரியாக யார் வரார்? செவ்வாய். ராஜா என்ன சொல்கிறாரோ அதை அதிரடியாக நிறைவேற்றக்கூடிய மூளை அதெல்லாம் வேலை செய்யாது. அவர் சொல்லிட்டார்ல, செய்ய, அட்ரா, ஒத்தரா, சரி பண்ணுறா. ஏன்னா அது செவ்வாய்ங்கிறது மோடு முட்டிக்கோள். நீங்கள் அது மாதிரி ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தால் பெரிதாக பாதிப்பு வராது. இல்லாட்டி இந்த மந்திரி அவனை தூக்குடா, காலி பண்ணுறா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது கலியுகத்தில் இப்படி தானே மக்கள் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகளும் அப்படி வித்தியாசமால பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு அன்பு, ஒரு பணிவு அதெல்லாம் மாறி போச்சு. இந்த ஓட்டு வாங்குறப்ப இது பண்ணுவாங்க. இப்போ வேறு எலெக்ஷன் டைம் வேறு. வாங்கின பிறகு அந்த ஒரு கெத்து காட்டுறது. இப்போ மந்திரியாக செவ்வாயாக வர்றப்ப அந்த மோடு முட்டித்தனம் இருக்கும். ராஜா மேலே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அவங்க யார் என்னெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே மோடு முட்டித்தனமாக இது பண்ணக்கூடியபடி இருக்கும். செவ்வாய் மந்திரியாக வருகிறார். கவனமாக இருக்கணும். ஏதாவது தப்பு தண்டா சிக்கல்கள் பண்ணாங்க கொஞ்சம் பிரச்சனை, அதிரடியாக ஆக்ஷன் இருக்கும். சேனாதிபதியாக யார் வரா அப்படின்னா சந்திரன் வரார். அதை மந்திரியை ஆர்டர் பண்ணிட்டு வருவோம், அதை தூக்குடான்ட்டு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய போலீஸ்னு வச்சுக்கலாம். அந்த சேனாதிபதிங்கிறது இப்போதைக்கு ஜனநாயக நாட்டில் இந்த போலீஸ் என்ன குழம்புவாங்க, என்னடா செய்கிறது, அப்படியே அடி தூக்கு இது பண்ணுங்கிறாங்க. பொதுவிலேயே இந்த சீருடை பணிகள்லாம் செவ்வாய்க்கு உரியது தான். இப்போ மந்திரியே செவ்வாயாக இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் கொடுக்குறப்ப அதிரடி காட்டி ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் சிக்கல்கள் வரும் அப்படின்னு அந்த ஒரு பயமும் இந்த சந்திரன் ஏற்படுத்துவார். அப்போ செய்யலாமா வேணாமான்னு குழப்ப நிலையிலேயே இந்த சேனாதிபதிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன சார் கதை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த குழப்பம் வரும்.
உங்களுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். செயல்படுத்துவதில் குழப்பம் வரும், மோடு முட்டித்தனமாக பிஹேவ் பண்ண தோணும், பெரட்டிலாம் உருட்டிலாம். அது நேர்மையாக இருந்தால் அது வரும்ல. யாருக்கு பயப்படுவீங்க? நம்ம நேர்மையாக ஒழுங்காக கரெக்டாக இருக்கிறப்ப யாருக்காவது பயப்படுவோமா? நான் கரெக்டாக இருக்கேன், எதற்கு யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிற தன்மை வரும். அதுதான் அந்த மந்திரி செவ்வாய் மோடு முட்டித்தனம். ஆனால் முடிவெடுக்கிறதுல குழப்பம் வரும். என்னடா அது, அவன் பெரிய ஆளாக இருக்காங்களே, எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வரும். இது இப்படியே பொருத்தி பார்த்துக்கணும். அதெல்லாம் என்னை லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு வரும். மெடிடேட் பண்ணுவீங்க. நான் என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத கேட்டுருவீங்க, மெடிடேட் பண்ணிடுவீங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சமநிலையில் இருப்பீங்க. அதை நான் சொல்லக்கூடியதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அதை முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ அனைவருமே ஒரு அருளாளர்களாக மாறக்கூடிய ஆண்டு. எல்லோரும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். மாறுறது அந்தந்த ராசிக்கு எத்தனை சதவீதம், எப்படி மாற முடியும், என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கிறத அந்த பலன்களை தனித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த அறிவுறுத்தலை உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கான அந்த தலைப்பு ஸ்பெசிஃபிக்கான அறிவுறுத்தல். ஏன் அது மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன், எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி சூழல்கள் வரும், என்ன மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தனித்தனி வீடியோஸாக பார்ப்போம். இப்போது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் விடுத்து முயற்சிக்கும் ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பயம் விடுத்து முயற்சிக்கும் ஆண்டு. இவர்களுக்கான அந்த பலன் எத்தனை சதவீத நன்மைகளை இந்த ஆண்டு ரிஷப லக்னம் அனுபவிக்க போகுது, ரிஷபராசி அனுபவிக்க போகுதுன்னா 80% நன்மைகள் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி பயம் வரும், பயம் விடுத்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இந்த லக்னாதிபதியான இந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 12ல் இருக்கார், சூரியனோடு இணைந்திருக்கார், 4ஆம் இடத்ததிபதியும் மறைகிறார். அப்போ வித்தை திறமை இருக்கா, நம்மளால் முடியுமான்னு ஒரு பயம் வரும். ஆனால் அந்த லக்னாதிபதி சுக்கிரனே 6ஆம் இடத்ததிபதியாக போய் 12ல் அமர்ந்து இந்த 6ஆம் வீட்டையே பார்க்குறப்ப குத்து மதிப்பாகவே ஜெயிப்பீங்க. தட் இஸ் விபரீத ராஜயோகம் ஏற்படும். ஏதாவது ஒரு தடங்கல்கள் அலைச்சல் பிரச்சனை இருந்தாலும் பெரியவர்கள் மூத்தவர்கள் வழியாக நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது இருக்கிறப்ப அது சம்பந்தமான காரியங்களை நீங்கள் செய்யணும். ஆன்மீக ரீதி அல்லாட்டி ஞான கிறுக்கனாக மாற்றி விட்டுருவார். குழப்பம் வந்துடும், பயம் வந்துடும். ஏன்னா இந்த ஆண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராஜாவாக யார் வருகிறார்? குரு. உங்கள் லக்னாதிபதிக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஆள். அவர் எல்லோருக்கும் நல்லவங்களாக இருக்கணும்னு நினைப்பார். தேவகுரு இந்த ஆண்டுக்கு பராபவ ஆண்டோட அந்த ராஜா. பட் உங்கள் லக்னாதிபதி அந்த சுக்கிரன் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் அசுர குருவாக வருகிறார். நீங்களாம் என்னன்னா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு வரும். நீங்கள் நல்லவங்களா, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படிம்பீங்க. நீங்கள் கெட்டவங்களா, நான் ரொம்ப கெட்டவன் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆப்போசிட்டாக இருக்கிறதால தான் கொஞ்சம் பயம் வரும். என்னடா அது, நம்மளுக்கு பிடிக்காத ஆள் வந்துட்டாரு. சில பேர் பிஸ்னஸ் மேன்லாம் பயப்படுவாங்கல்ல, இந்த கட்சி ஆள் வந்தால் நல்லது, அந்த கட்சி ஆட்சி அமைச்சிச்சுன்னா ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். பயத்தை விட்டுருங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறப்ப நேர்மையாக ஒழுக்கமாக இருக்கும் பொழுது, அன்பாக பொதுநலமாக நீங்கள் செயல்படும் பொழுது எதற்கும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பார்த்துக்கணும். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் இருப்பது புத்தாண்டு பிறக்கும் பொழுது சிறப்பு. 2-11 பரிவர்த்தனை ஆகிறது மிகவும் சிறப்பு. ஆனால் 6வது ஜூன் மாதத்திலேயே மேட்டர் ஆஃப் 1.5 months 1.5 monthsலேயே அவர் இடப்பெயர்ச்சி ஆகி 3ஆம் இடம் போயிடுறார். அந்த குரு பகவான் அவ்வளவு சிறப்பை கொடுக்க மாட்டார், கொஞ்சம் பயத்தையும் ஏற்படுத்துவார். குரு உச்சமாக இருக்கிறார் அல்லவா. யார் குரு உங்களுக்கு? 8-11 கூடையவன். 8ஆம் இடத்தில் 3ல் இருந்து 8ஆம் இடத்ததிபதி 3ல் இருக்கிறப்ப பயம் வரும்.
செய்வோமா வேணாமா, முயற்சிப்போமா வேணாமா, லாபம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு குழப்பம், பயம்தான் வரும். அந்த பயத்தை விடுத்துடணும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக இல்லை. ராகு கேது உங்களை உழைக்க கற்றுக்கக்கூடிய தன்மையில் தான். அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டாக்க அந்த தன்மை வந்துடும் உங்களுக்கு. அண்டு 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு. அதனால தான் 80% நன்மைகள்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் பூர்வ பாக்கியாதிபதியாகவும், 10ன்னா தொழில் வேலைக்குரியவராகவும், அந்தஸ்து மரியாதைக்குரியவராக, அதாவது தர்ம கர்மாதிபதியாக வருகிறார். அவர் 11ல் இருக்கிறப்ப உங்கள் பேர் மறைஞ்சிருங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக பாப்புலர் ஆகிறது, அபரிமிதமான லாபத்தை அனுபவிப்பது. அது எப்படி சார்? சனி பகவான் அறியாமை நிறைந்த கோள், வேலைக்காரன் போல டல்லு. ஆனால் அதுவே நீதிபதி. ஏன்னா அவங்க சொந்தமாக யோசிக்க மாட்டாங்க. அக்கார்டிங் டு த ஃபேக்ட், அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அப்படி தான் பேசுவாங்க. இந்த ஃபேக்டை வச்சு, இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க சொந்த முடிவு, சொந்த இதெல்லாம் கிடையாது. அதே போல் தான் வேலைக்காரர்களும் மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். சனி பகவான் நல்லா இருந்துச்சுன்னா கரெக்டாக செய்வாங்க. சனி பகவான் சரியில்லை அவங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா திருட்டுத்தனம், ஏமாற்றுத்தனம், இல்லை அறியாமையால் சிக்கல் பண்ணிக்கிறது, இப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க அபரிமிதமாக. ஏன்னா சொல்லுவாங்க, சனியை போல் கெடுப்பவனும் யாரும் கிடையாது, கொடுப்பவனும் யாரும் கிடையாதுன்னு. இந்த சனியையும் ராகுவையும் அப்படி ஒரு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. ஏன்னா சனியை போன்றே ராகுவும் பண்ணுவார், கேது செவ்வாயை போன்று வருவார். அதனால் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் பயத்தை விட்டுருங்க. குரு பகவான் அப்படி தான் பயமுறுத்துவார். பட் தர்ம கர்மாதிபதி வலுக்கிறார். அண்டு உங்களுக்கு புதன் ஆரம்பத்தில் நீச்சமாகிறப்ப அப்படி வரும், புத்தி தடுமாறு. ஏன்னா உங்கள் 5 புத்திக்குரியவன் நீச்சமாக 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் அப்படி வீக்காக இருக்கும். ஆனால் அவர் யார் சாரம்? சனியோட சாரத்தில் இருக்கிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. செவ்வாயும் சனியோட சாரத்திலேயே இருக்கிறார், அதுவும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. மற்றவங்க ஒத்துழைப்பு இருக்கும், அது கொஞ்சம் அலைச்சல் விரயம் இருந்தாலும் லாபம் கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. அதனால் பயத்தை விடுத்துருங்க. அண்டு உங்கள் புத்தி தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் சனி அந்த 40 நாட்கள்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தா தெரியும். உங்களுக்கு 5ஆம் இடத்தை அந்த செவ்வாய் சனி பார்க்குறப்ப அதிர்ஷ்டத்தில் தடை, பிரச்சனைகள் வரும். அப்படிலாம் உங்களுக்கு பயம், பீதி வரும். அது உங்கள் பிறப்பு ஜாதகமும் கொஞ்சம் இப்போ சரியில்லை, வெயிட்டான ஜாதகமாக இல்லை, நடப்பு தசாபுத்தி அந்தளவுக்கு நல்லதாக இல்லைன்னா அதிர்ஷ்ட கேடு ஏற்படும். நல்ல தசாபுத்தி அப்படின்னுட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே, அதனால தான் பயம் விடுத்துன்ட்டேன். இது பொது பலன்கள் தான், கோச்சார ரீதியான பலன்கள் தான், 25% தான் இது. அதனால தான் ஓரளவு தான் நம்ம இது பண்ண முடியும் அதை. ஆனால் இது மாதிரி சூழல்கள்லாம் இருக்கும். ஆனால் நெட் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து தான். அது டீட்டெயில்டாக போகும். இதுவே அதிக டைம் ஆகும், பார்க்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு கவுன்சிலிங்னு வந்தால் ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஜாதகத்தை பற்றி பேசிடுவேன். ஒரு என்டையராக அந்த நடப்பு தசா பற்றி எந்தெந்த வருடங்களில் எப்படி இருக்கும் என்னன்ட்டு. அடுத்த 10 நிமிஷம் உங்கள் கேள்விகளுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங்கே மினிமம் 20 மினிட்ஸ். ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எடுத்துருவாங்க. சில பேர் நைஸாக பேசி அரை மணி நேரம் எடுத்துருவாங்க. ஸோ அது டீட்டெயில்டாக, அது ஸ்பெசிஃபிக்கான பலன்கள், அது பேசுகிறது கரெக்டாக இருக்கும். இது பொதுவான பலன்கள்ங்கிறப்ப என்னை லவ் பண்ணிடுங்க, நல்லா மெடிடேட் பண்ணிடுவீங்க. உங்களை அறியாமல் அந்த பயம்லாம் போயிடும். ஏன்னா அவன் இருக்கிறப்ப நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்ட்டு அட்டகாசமாக வேலை பார்ப்பீங்க. என்னுடைய அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லா வளங்களையும் கொடுத்து மன நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய ஆசீர்வாதம் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி.